ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்மளோட டெய்லரிங் குரூப்பில் நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன ஒர்க் பண்ணுறோம், சில மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியிருக்கிறோம். அதுக்கான அன்பேக்கிங் வந்து பார்க்க போகிறோம். எங்களோட ஒவ்வொரு டேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேயில் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். இந்த 10 மினிட்ஸில் தான் எங்களோட ஃபுல் வாழ்க்கை ரொட்டீனுமே இருக்குமானா அப்படிலாம் கிடையாது. அன்றைக்கி நடந்ததை சின்ன ஒரு வீடியோவாக வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக வேறு ஏதாவது சின்ன சின்ன தகவல்கள் இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த டெய்லரிங் ரூம் ஃபுல்லாகவே நம்ம வீடியோ வந்து அன்றைக்கி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து எனக்கும் இந்த மாதிரி தான் மேம் ரூம் எடுக்கணும் அப்படின்றது ஆசை, எனக்கு ப்ரேயர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாங்க என்கிட்ட படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் படிக்கிறது போது மட்டும் இல்லாமல் அடுத்த ஸ்டேஜ் போகணும். ஏன்னா அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். சும்மா படித்தோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நான் அடுத்த ஸ்டேஜ் போனேன். அதுக்கு இது வந்து ஒரு பேக் போனாக இருந்துச்சு, இல்லை ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால் எப்போதுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி ஸ்பெஷலாக என்னோடய ப்ரேயரில் வந்து வச்சுப்பேன். ஏன்னா அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் என்னோடய வளர்ச்சியாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் எந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்றது. எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன தான் உழைப்பு இருந்து அப்படின்னாலுமே கடவுளோட ஒரு கிருபை ஆசீர்வாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கரெக்டாக கடவுளோட திட்டம் என்னன்றதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணி அது அவர் சொல்கிற ஆலோசனைப்படி நம்ம அப்படியே கடந்து வந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம நினச்சது என்ன எதிர்பார்க்காத உச்சத்துக்கு போகலாம். இதுதான் என்னோடய லெவலாக இதுக்கு மேலே நான் உயர மாட்டேன்னா அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ட்ரையல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னும் நிறையா விஷயங்களை வந்து அடுத்தடுத்து நம்ம பண்ணுறதுக்கு காடோட அந்த ஒரு இதுபடி நம்ம லீடிங் படி நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ சீக்கிரமாக இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு நானும் வருவேன், நீங்களும் வர வந்து வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் தான். ஸோ ஈவினிங்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கான ஒரு காஸ்டியூம்ஸ் ஒரு 3 காஸ்டியூம்ஸ் வந்து நம்ம வந்து டெலிவரி கொடுக்கணும். ஸோ அது ப்ளஸ் பார்த்திங்கன்னா இப்போ மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் அந்த வீக்குக்கு தேவையானதை ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த இதையுமே அன்பேக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இது வந்து 2 நாள் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணவே இல்லை. பட் அதுவும் அப்போ தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. ஏன்னா என்னோடது மட்டும் இல்லாமல் அக்காவோடதும் பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு அவங்க நிறைய ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஜுவல்லரி மேக்கிங், ப்ரூச் கிளாஸு, சாரீ கிளாஸ்க்கெலாம் நிறைய மெட்டீரியல் வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சு. என்னை விட அவங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால அவங்க தான் ஃபுல்லாகவே வந்து பார்த்து ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களும் அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படின்றதுனால 2 பேருமா சேர்ந்து அது எல்லாத்தையுமே பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். எங்களோட சேர்ந்து தர்ஷிக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணிகிட்டு இருந்தான். அவனை நாங்கள் கவனிக்கலை. நாங்கள் ஒவ்வொரு மெட்டீரியலாக வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலாக தான் நாங்கள் பார்த்தோம். கையில் ஒன்று ஒன்றா அழகாக எடுத்து மாட்டிகிட்டு இருக்கிறது பேங்கிள்ஸு. பேங்கிள் மேக்கிங் கிளாஸ்க்காக அந்த பேங்கிள்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்குறாங்க ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக. அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கிறத அப்படியே எடுத்து கையில் மாட்டிகிட்டு இருந்தா. இப்போ தான் பாருங்கள் அக்கா கவனிக்கிறாங்க. பார்த்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு தான் 2 பேருக்குமே. எவ்வளோ அழகாக பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்றது. சின்ன வயசில் வந்து குழந்தைங்க வந்து ஒவ்வொன்றா புதுசு புதுசாக பண்ணுறது அப்படின்றது நமக்கு பெரிய ஒரு விஷயமா தெரியும். அதாவது ஒரு பேங்கிள் அப்படின்னா இங்கே தான் போடணுன்றத இப்போ தான் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணும்போது நமக்கு அதை ரசிச்சுக்கிட்டே வேலை பார்க்கும்போது அது நல்லாயிருக்கு. அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீல். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இவரை வச்சுட்டு வேலை பார்க்கவே முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்டுருவாருல. ஆனால் இந்த மாதிரி சில வேலைகள் பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஒரு சில சாரீக்கு வந்து மேட்சிங்காக மெட்டீரியல்ஸ் வந்து போட வேண்டியிருந்துச்சு. ஏன்னா இப்போ கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சாரீக்கு மேட்சிங்காக ஒரு ப்ரூச் ப்ளவுஸ் வந்து பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் பண்ண போகிறது ப்ரூச் ஒர்க்குங்க. இப்போ எங்கள் ஏரியா சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரூச் ஒர்க்கான இன்னும் நாலேஜ் வந்து யாருக்குமே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ரூச் இருக்குது, இதுதான் ப்ரூச் ஒர்க்கு. ஸோ இது வந்து ஆரியை விட அஃபோர்டபுளான ப்ரைஸில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வருன்றதை சாம்பிள் விண்டர்ஸ்லேருந்து எடுத்து காமிப்போம். ஸோ அவங்க அதில் வந்து ஆர்டர்ஸ் தான் இதை வந்து நீங்கள் ஒரு டெக்னிக்காக கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குறது உண்டு, இதெல்லாம் கிராமப்புறம் மேம், இங்கெல்லாம் ஆரி இதெல்லாம் என்னன்னே தெரியாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி தான் ஆரி பண்ணுறதுமே ஒரு 3 இயருக்கு முன்னாடி எங்கள் ஏரியாவில் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்காக இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்படி தான் இருக்கும். மெயினாக நம்மக்கிட்ட படிக்க வருவாங்க இல்லையா, அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த நாலேஜே கொடுக்கணும். அப்படி தான் வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ரூச்சை நாங்கள் அடுத்து பண்ணலான்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆரியை விட ப்ரூச் அப்படின்றது காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக வரும். ஸோ அதுக்காக ப்ரூச் ஒர்க் வந்து
டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். இது எப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி வரக்கூடிய கஸ்டமர்ஸ் தான். அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற சொல்கிறேன்னா, ஓகே அவங்களுக்கு நார்மலாக பேட்ச் ஒர்க் போடுறத தவிர்த்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணோன்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ அதனால் இது வந்து மெட்டீரியல் ஆர்டர் போட்டிருந்தேன்ல, அது வந்து அக்காவோட கிளாஸில் படிக்கிற ஒரு சிஸ்டர் தான். ஸோ அவங்க வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா, ஒரு போ வந்து அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி ஹேர் கிளிப்பு இந்த 2மே அடிஷ்னலாக எங்களுக்கு கிஃப்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு செட் ஆகுமா அப்படின்றது. நான் ஹேரில் வச்சோடனே தர்ஷிக்கும் வந்து எனக்கு மாட்டி விடுன்னு சொல்லி மண்டே கொடுத்தான். சரி நம்ம முடிக்க மாட்டலான்னா, அப்போ முந்தின நாள் தான் ஹேர் கட் பண்ணியிருந்தான். ஸோ அது வந்து தலையில் நிற்க மாட்டேங்கிட்டுருச்சு. அவனும் முடிய பிடிச்சி என்னமோ பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இழுத்து விட்டு ஓடிட்டான். நேரில் போய் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியே மாதக்கணக்காக ஆகுதுங்க. ஏன்னா போகிறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை. முந்திலாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான டைமிங்கே இல்லை. ஸோ அதனால தான் இந்த தடவை ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். ஏன்னா ஒரு சில இது பார்த்தீங்கன்னா ரேராக தேவைப்பட்டுச்சு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு வாங்கிட்டு நம்ம வர்றது அப்படின்றதே அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஏன்னா வெளியில் போயிட்டு அந்த மெட்டீரியல் ஷாப் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ரிலாக்ஸாக என்னென்ன தேவையோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருது அப்படின்றது அது ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஆனால் நமக்கு அது பக்கத்தில் இருக்காது. ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி போகணும். ஸோ அதனால் கொஞ்சம் அது ஒரு டே ஃபுல்லாக செலவழியும். அதுக்கான டைம் இல்லைன்றதுனால இது ஆர்டர்ஸும் வேறு இருந்ததுனால அப்படியே நாங்கள் ஆர்டர் அக்கா வந்து ப்ரூச் ஒர்க்குக்கான ஆர்டர்ஸும் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். சைடில் மட்டும் ஃபினிஷ் பண்ணலை. அந்த சாரீ ஒரு ப்ளூ கலர் சாரீ காட்டணும் பார்த்தீங்களா, அதுக்கான ப்ளவுஸ் தான் இந்த பிங்க் கலர். ஸோ சைடு ஜாயின் மட்டும் ஃபினிஷ் பண்ணாமல் மீதி எல்லாமே ஸ்லீவ் வரைக்குமே அட்டாச் பண்ணி கொடுத்துட்டேன். இப்படி நம்ம பண்ணும்போது ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த ஒர்க்கு அக்கா சைட் பை சைட் பார்த்துட்டு இருந்தாங்க. அது போக நான் அடுத்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் போடலான்னு சொல்லிட்டு அதை நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ரூச் ஒர்க் வச்சு கேட்டிருந்தாங்க. இன்னும் 2 ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே போட் நெக் தான். பட் ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் அவ்வளோதான். ஒரு பொண்ணுக்கு வெட்டிங் ப்ரிப்ரேஷனுக்காக இந்த 2 பிக் ஷாப் நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இன்றைக்கி ஒரு 3 பீஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ பெருசாக பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை. ஸோ அதனால் செலக்டடாக தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கே வாங்குகிறேன். ஒரு சில செலக்டடான வெட்டிங் ஆர்டர்ஸ் ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறவங்க அந்த மாதிரியான ஆர்டர்ஸ் மட்டும் தான் வாங்குகிறேன். மற்றது எல்லாமே நோ தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு மெயினாக இப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு நம்ம நம்பி ஸ்டாஃப் இருக்காங்க. ப்ளஸ் நம்ம அதை ஒரு கண்டினியூவாக ஒரு அகாடமியாகவே ரன் பண்ணிகிட்ருக்கோன்றதுனால ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோன்றதுனால அது வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு அந்த கிளாஸஸ் எல்லாமே போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே அதனால் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், நிறைய வீடியோஸ் எடுக்கணும், நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அது நம்ம ப்ராப்பராக அதில் போயிட்டோன்னா அதுலேயே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இதில் நம்ம செலக்டிவான விஷயங்கள் மட்டும் ஸ்டிச்சிங்கில் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம், அப்போ நீங்கள் ஸ்டாஃப் வச்சுக்கலாமே, வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாமேன்னு வரலாம். பட் நான் இருக்கிற ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு சில பேர் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு ப்ராப்பராக வந்து செட் ஆகலை. ஏன்னா நான் இருக்கிறது இன்டீரியர் ஏரியா அப்படிங்கும்போது இங்கே வந்து பெருசாக நான் எதிர்பார்க்குற அளவுக்கு ஆள் வந்து செட் ஆகலை. ஏன்னா நானும் வந்து முன்னாடி அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கிறேன். பட் எனக்கு செட் ஆகலை அப்படின்றது தான் என்னோடய பெரிய ரீசன். பட் இப்போது நான் அதை பண்ணலை அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா. ஸோ அவங்க ஃபோட்டோ ஷூட்டுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால இந்த ஒரு லெஹங்கா அதில் இருந்துச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. இதை பாருங்கள், இதை வந்து லென்த் வந்து கம்மி பண்ணிவிட்டு சைடு வந்து ஃபிட் பண்ணணும். இதுக்கான ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணணும். இதுக்கான ப்ளவுஸ் தான் போட் நெக் வச்சு பின்னாடி லைட்டாக ஸ்கேலப் மாதிரி கேட்டிருந்தாங்க. போட் நெக்கில் ஸ்கேலப் இல்லை, போட் நெக்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா முதுகில் சென்டரில் பேக் சைடில் வந்து ஸ்கேலப் மாதிரி வரும், அது வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ லெஹங்கா வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆன்லைனில் எடுத்தாங்களா ஆஃப்லைனில் எடுத்தாங்களா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. நான் டீட்டெயில் எதுவும் கேட்டுக்கல. பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுக்கான ப்ளவுஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவை, அதாவது இதை வந்து நான் 2 செக்ஷனாக பிரித்தேன். இது நம்ம 2 தடவை அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த டேக்கு ஒரு 3 ப்ளவுஸ் வந்து டெலிவரி பண்ண வேண்டியச்சு. அது என்னென்ன அப்படின்றதெல்லாம் எடுத்து வச்சேன். ப்ளஸ் வந்து அது போக அடுத்த டைம் நம்ம செகண்ட் டைம் டெலிவரி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணுன்றதையும் பிரித்து வச்சுக்கிட்டோம். அப்போ நமக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. இன்னொன்று ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் அந்த ரூம்லேயே நம்ம எல்லாமே கசகசன்னு போட்டு வைக்காமல் என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓரளவு ரிலீஃபாக இருக்கும். இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் உள்ளே போட்டு இடைஞ்சலாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்ன தேவையோ அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டாக பிரித்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஸ்டிச் பண்ண வேண்டிய 3 ப்ளவுஸ் இதுதான். இந்த பிளாக் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. இது நல்ல பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க. பயங்கரமான சுருங்கி இருக்குது. ஐ திங்க் ஆன்லைன் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆன்லைனில் தான் இப்படியெல்லாம் வரும். ப்ளஸ் ஒரு ப்ரூச் ப்ளவுஸு ப்ளஸ் வந்து இந்த கோல்டன் ப்ளவுஸ், இந்த 3ஐயும் தான் ஸ்டிச் பண்ணணும். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட லாங் வீடியோவில் போட் நெக்
பேக்லேயும் ஃப்ரண்ட்டில் வந்து டீப் நெக் வச்சு கிளாஸ் கேட்டிருந்தீங்க. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கமெண்ட்டுக்கு மேலே ஒரே கமெண்ட்டை தான் கொடுத்துருந்தீங்க. ஓகே, நான் வந்து அதை கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். என்னை பொறுத்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்தா கரெக்டாக ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கணும். அரைகுறையாக நான் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஷார்ட்டாக நான் ஒரு 10 மினிட்ஸ்லேயோ 15 மினிட்ஸ்லேயோ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா கொடுக்கலாம். பட் என்னென்னா அது பிகினர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப குழப்பம். சொல்லிக் கொடுத்தா ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக்கில் நான் அதை அப்டேட் பண்ண பார்க்குறேன். வீக்லி 2 வீடியோ நான் லாங் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் அதான் சொல்கிறேன்ல, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்குது அப்படின்றதுனால அந்த அன்னைக்கு எனக்கு என்ன வேலையை வந்து நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. மற்ற எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் இந்த யூடியூப்பில் இந்த வீடியோ போடுறது அப்படின்றது எனக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு ஒர்க்கு தான் இப்போதைய சுச்சுவேஷனில். அப்படிங்கும்போது அதை நான் மெனக்கட்டு டைம் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு நாளைக்கு நான் ஒரு வேலை வச்சுருக்கிறேன், ஷெட்யூல் வச்சுருக்கிறேன்னா அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வேலைகள் தான் நிறைய இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஏன்னா இந்த யூடியூப்பில் நான் போடுற வீடியோஸ் பார்த்துட்டு மோட்டிவேட் ஆகி நிறைய பேர் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க. நோ அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போவுமே எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் வரும், மேம் ஏதாவது மோட்டிவேஷன் போடுங்க மேம் அதை போடுங்க இதை போடுங்கன்னு வரதான் செய்யும். ஸோ நான் அது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பர்சனலாக கைட் பண்ணுவேன். இது இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்றத ஜஸ்ட் கால் பண்ணி பேசுவேன். அவங்களுக்கு கைட் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து வீடியோ போட்டோன்னா என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட அது யூஸ் ஆகும்ல. ஏன்னா இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்படி வந்தேன், என்னோடய கேட்டகரி என்னன்றது எல்லாமே தெரியும். அவங்க என்கிட்ட டைரெக்டாக கால் பண்ணி பேசுவாங்க. பட் தெரியாதவங்களுக்கு வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியாதுல்ல அந்த சிச்சுவேஷனை. ஓகே, எனிவே 2 ப்ளவுஸையும் நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுத்துகிட்டு இனி ஸ்டிச் பண்ண வேண்டியதான். ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக கஸ்டமர் டெலிவரி வாங்குறதுக்கே வந்துட்டாங்க. அவங்க வரவும் தான் மொபைல் ஆன் பண்ணி கடகடன்னு வந்து வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கிறேன், அவங்கள வெயிட் பண்ண சொல்லிவிட்டு. ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் காட்டலை அப்படின்னா அது உங்களுக்கே வருத்தமாயிரும் இல்லையா? ஸோ அதனால தான் பேக்கில் வந்து கோல்டன் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். இந்த பிளாக் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி நெக் ஷேப் கொடுத்துருக்குறோம். இது நான் கீழே தரையில் வச்சு நீட்டாக எடுத்திருந்தேன்னா அந்த ஷேப்பெல்லாம் அழகாக உங்களுக்கு காமிக்க முடியும். பட் வீடியோ வந்து ப்ராப்பராக எடுக்கிறதுக்கு டைமில் ஸோ சும்மா ரஃபாக மட்டும் காமிக்கிறேன். அண்ட் இந்த ப்ரூச்சர் ப்ளவுஸ் சொல்லவே தேவையில்லை, பக்காவாக சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா கிராண்ட் வைப் கொடுத்துச்சு. சிம்பிளாக நீங்கள் போடணும் அப்படின்னா தாராளமாக இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். எனிவே இந்த விளாக் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.